இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஆடி மாத வெள்ளிக்கிழமையை ஏன் இத்தனை விசேஷமாக கருதுகிறார்கள்? அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. முதல்ல ஆடி மாசத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறத புரிஞ்சுட்டோம்னா, இந்த கேள்விக்கு இடம் இருக்காது. ஆடி மாதம் என்பதனை கடக மாதம் என்ற பெயரிலே அழைப்பார்கள். கற்கடக மாதம் அல்லது கடக மாதம் என்ற பெயரிலே சொல்வார்கள். ஏன் அப்படி சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆடி மாதம் முழுக்கவே சூரியனானவர் கடக ராசியிலே சஞ்சரித்து கொண்டிருப்பார். ஆடி 1ஆம் தேதிங்கிறது சூரியன் கடகத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே ஆடி 1ங்கிறது வந்துடுறது. அவர் கடகத்திலிருந்து என்றைக்கு வெளியேறி சிம்மத்துக்கு செல்கிறாரோ அன்னைக்கு ஆவணிங்கிறது பிறந்துடுறது. இந்த ஆடி மாதம் முழுக்க சூரியனானவர் கடக ராசியிலே சஞ்சரிப்பார். அதனால இதுக்கு கடக மாதம் என்று பெயர். இந்த கடக ராசியினுடைய அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரன் என்கின்ற கிரகம். அந்த சந்திரனுடைய பிரத்யதி தேவதைன்னு பார்த்தோம்னா அது கௌரி பார்வதி அம்பிகை தான் சந்திரனை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரத்யதி தேவதையாக பார்க்கப்படுகிறாள். சந்திரனைத்தான் மாத்ருகாரகன் என்ற பெயரிலும் நம்மவர்கள் அழைப்பார்கள். ஜோதிட ரீதியாக சந்திரனை மாத்ருகாரகன், அதாவது சந்திரன் அம்பிகையினுடைய சுரூபமாக பார்க்கப்படுகிறதுன்னு வச்சுப்போமே. அதே மாதிரிதான் சூரியன் என்று வந்தால் அந்த சூரியனுடைய பிரத்யதி தேவதை யாருன்னு பார்த்தோம்னா பசுபதி என்று அழைக்கப்படக்கூடிய பரமேஸ்வரன். அவரைத்தான் பித்ருகாரகன் என்ற பெயரிலே தந்தைக்குரிய கிரகமாக சூரியனை சொல்கிறார்கள். ஆக தாய் என்பது பார்வதி, தந்தை என்பது பரமேஸ்வரன். இப்போ அப்படியே பிரிச்சு பாருங்களேன். இந்த சூரியனானவர் கடகராசிக்குள் சென்று சஞ்சரிக்கிறார் என்று சொன்னால் தந்தையாகிய பரமேஸ்வரன் தாயினுடைய வீடாகிய அந்த சந்திரனுடைய வீடுதான் கடகம் என்பது இல்லவா? அப்பொழுது தாயினுடைய வீடாகிய அந்த கடகத்திலே சென்று தந்தையானவர் வசிக்கின்ற காலம்தான் இந்த கடக மாதம், ஆடி மாதம் என்பது. இந்த ஆடி மாதம் எப்படி பார்க்கப்படுகிறது என்று சொல்லி பார்த்தால், சிவமானது சக்தியோடு சென்று இணையக்கூடிய மாதமாக இந்த மாதமானது பார்க்கப்படுகிறது. இப்ப அப்படியே இந்த ஆடி மாதம் நினைச்சு பாருங்க. ஆடி தபசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுவா தெரியுமா? சங்கரன் கோவில்ல ரொம்ப விசேஷமா பண்ணுவா. ஆடி தபசுன்னு சொல்லி பார்த்தோம்னா அம்பிகையானவள் அந்த சிவத்தோடு சென்று இணைய வேண்டும் என்பதற்காக சிவமானது அம்பிகையை நாடி அந்த சிவசக்தி ஐக்கியம் என்பது நடைபெற வேண்டும் என்பதற்காக அம்பிகையானவள் ஊசி முனையிலே தவம் செய்த காலமாக இந்த காலமானது பார்க்கப்படுகிறது. அப்படி அம்பிகையானவள் தவம் இருந்ததால் இறைவனானவர் அவளை நாடி சென்று இணைகின்ற காலமாக இந்த காலமானது இருப்பதால் இப்படி புரிஞ்சுக்கலாமே. சக்தியோடு சிவம் சென்று இணைந்து சிவசக்தி ஐக்கிய காலமாக இது பார்க்கப்படுவதால் அந்த சக்தி அம்சம் என்பது இந்த ஆடி மாதத்திலே மிகவும் சிறப்பு பெறுகிறது. அதனால்தான் ஆடிங்கிறது பிறந்த உடனேயே அம்மன் கோவில்லாம் ரொம்ப விசேஷமான பூஜைகளை நடக்க ஆரம்பிச்சிடுறது. ஆடி மாசம் அப்படின்னு சொன்னாலே அது அம்பிகைக்குரிய மாதமாகவே பார்க்கப்படுகிறதுன்னு சொன்னா அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வானவியல் ரீதியாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் தான். வானவியல் ரீதியாக சூரியனானவர் அந்த சந்திரனுக்குரிய வீடாகிய அந்த கடகத்திலே முழுக்க முழுக்க சென்று சஞ்சரிக்கக்கூடிய மாதமாக, ஒரு சிவசக்தி ஐக்கியத்தை தரக்கூடிய மாதமாக, சிவத்தோடு சக்தியும் இணைகின்ற காலமாக இந்த காலமானது பார்க்கப்படுகிறது. ஆக அந்த சக்தி என்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் தருகின்ற காலமாக இந்த காலம் இருப்பதால் இதனை இந்த அம்பிகைக்குரிய மாதமாகவே விசேஷமான மாதமாக ஆடி மாதத்தினை கருதுகிறார்கள். அப்போ அம்பாள் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம இந்த சுக்கிரவாரம்ங்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லுவோம் தெரியுமா? நம்ம ஆடி வெள்ளி மாத்திரம் அல்ல, இந்த செவ்வாய் வெள்ளி இரண்டுமே பெண்களுக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். செவ்வாய் என்பது ஒரு மங்கள வாரமாகவும், வெள்ளி சுக்கிரவாரம் என்பது நிறைய நன்மைகளை தரக்கூடிய, அம்பிகையால் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நாட்களாகவும் நம்ம பொதுவா வச்சுட்டு இருப்போம் தெரியுமா? ஆடி செவ்வாய் என்பதும் விசேஷம் பெறுகிறது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஆடி செவ்வாயும் அம்பிகைக்குரிய நாள் தான். ஆடி வெள்ளி என்பதும் மிகவும் சிறப்பான நாட்கள் தான். அதனால ஆடி வெள்ளிக்கிழமைனாலே நமக்கு அம்பாள்ங்கிறது நினைவுக்கு வந்துடும். அதிலும் அம்பிகைக்குரிய மாதமாகவே இந்த மாதம் இருப்பதால் இந்த மாதத்திலே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் அதிகப்படியான சிறப்பினை பெறுகிறது.
அந்த சுக்கிரன் என்பது மகாலட்சுமியினுடைய அம்சத்தை பெற்றதல்லவா. இங்கே சிவசக்தி ஐக்கியத்தோடு இந்த மகாலட்சுமி செல்வ வளத்தை தரக்கூடிய அந்த சுக்கிரனுடைய அம்சமாகிய, சுக்கிரன்னா வெள்ளி தானே, அந்த சுக்கிர வாரத்திலே நாம் அம்பிகையை சென்று வழிபடும் பொழுது நமக்கு அபரிமிதமான சக்தியோடு செல்வ வளம் என்பதும் கிடைத்து விடுகிறது என்பதுதான் அந்த ஆடி வெள்ளிக்கான மகத்துவம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையினாலுமே அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். அதுவும் ஆடி வெள்ளின்னு வரும் பொழுது அது அபரிமிதமான சிறப்பம்சத்தினை பெறுகிறது. இந்த நாள்ல நம்ம என்ன பண்ணணும் ஆடி வெள்ளி நாள்லன்னு சொன்னா, நம் இல்லம் நோக்கி எந்த ஒரு பெண்கள் வந்தாலும், நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரை எல்லா பெண்களுமே சக்தி அம்சம் நிறைந்தவர்கள் தான். சுமங்கலி பெண்கள் தான் என்பவர்கள் இல்லை, எல்லா பெண்களுமே, அதாவது கன்னி பெண்ணிலிருந்து சின்ன குழந்தையிலிருந்து இந்த கன்னிகா பரமேஸ்வரின்னு சொல்றோம் இல்லையா, பாலா திரிபுர சுந்தரின்னு சொல்றோம் இல்லையா, சின்ன குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த பெண்மணி வரை அனைத்து பெண்களுமே அம்பிகையினுடைய அம்சமாகவே பார்க்கப்படுகிறார்கள். இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே எந்த ஒரு பெண் நம் வீட்டை நாடி வந்தாலும் அவர்களை அமர வைத்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன முடியுமோ அவர்களுக்கு ஒரு நீர்மோர் கூட கொடுக்கலாம், ஒரு பானகம் கொடுக்கலாம், அல்லது அவர்கள் அவசியம் இருந்து நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நாம் உணவளிக்கலாம். இது போக நம்மால் முடிந்த வஸ்திர தாம்பூலத்தையும் அவர்களுக்கு அளித்து நமஸ்கரிக்கலாம். இது போல அந்த இல்லத்து பெண்கள் செய்யும் பொழுது அம்பிகையினுடைய அருள் என்பது அந்த இல்லத்திலே என்றென்றும் பரிபூரணமாக குடியிருக்கும். இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.